ஆக்சிடோசின் பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது வந்து ஒரு ஃபீல் குட் ஹார்மோன். அதாவது வந்து ஒரு நல்ல உணர்வுகளை நம்ம உடல் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எமோஷன் தேவை. அதுக்கு வந்து ஒரு ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நம்ம வந்து ஆக்சிடோசின் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 1 minute ஷார்ட் போட்டிருந்தேன். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சுசித்ரா ராஜ், கன்சல்டன்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், ஹாலிஸ்டிக் மைண்ட் கவுன்சிலர், சைக்காலஜிஸ்ட், ஃபவுண்டர் பீங் யோகா. ஸோ அந்த 1 minute ஷார்ட்டில் வந்து இந்த கட்சி செய்கிறேன் அப்படிங்கிறது வந்து உன் மனசில் நான் விழுந்தேன் அப்படின்னு அந்த வந்து வரிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து ஒரு கப்பிளுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸில் ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஹார்மோனை அது வந்து உருவாக்குறதுக்கான ஒரு பேஸ் பாடலாக இருந்ததுனால தான் அதை எடுத்து நான் வந்து ட்ரை பண்ணி பாடியிருந்தேன். ஜென்ரலாக வந்து இந்த ஆக்சிடோசின்ற ஹார்மோனை வந்து ஒரு லவ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஓன்லி லவ் ஹார்மோன், நம்ம வந்து இப்போ மற்ற வயதில் இருக்கவங்க அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து அந்த ஆக்சிடோசின்றது சுரக்குமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி இல்லை, எல்லாருக்குமே ஆக்சிடோசின் சுரக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ அது ஆக்சிடோசின் சுரக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஒரு மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும். மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும்போது நமக்கு இயல்பாகவே வந்து ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த், அது பிபியாக இருக்கலாம், சுகராக இருக்கலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஷூட்டப் ஆகாமல் நமக்கு அது மட்டும் இல்லை, பல வியாதிகள் நமக்கு வந்து ஃபீல் குட் ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல லெவலில் நல்ல ஒரு மனநலமில் இருக்கும்போது ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த ஆக்சிடோசினை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக பேசணும் அப்படின்னும் போது இப்போ வந்து நம்ம நண்பர்களோட வெளியில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட உட்காந்து நல்லா சாப்பிட்றோம், அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பி டைமை நம்ம வந்து ஒரு ஃபீல் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து ஆக்சிடோசின் சுரக்கும். அதே மாதிரி இப்போ வந்து நம்ம ஒரு சில குரூப்ஸ் நமக்கு வந்து ஒரு லைக்ஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு சேட்டிங் பண்ணுறது ஒரு லைக்கா, சில பேருக்கு வந்து ஒரு பப்புக்கு போனால் அது ஒரு லைக்கா. ஸோ நான் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நான் ஆதரிச்செல்லாம் நான் பேசலை. பட் அது சொல்கிறேன், ஜென்ரலி நம்ம வந்து பப்ளிக்கு என்னெல்லாம் லைக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நான் அதை பற்றி சொல்கிறேனே தவிர நான் வந்து பப்புக்கு போங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த கலாச்சாரத்துக்கும் நான் வந்து என்கரேஜ் பண்ணுற பர்சனும் கிடையாது. பட் ஜென்ரலி ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நேச்சரை சுற்றி பார்க்கலாம், ஒரு டூரிசம் போகலாம், ஒரு நல்ல ஒரு ஃபுட் எடுத்துக்கலாம், இல்லை அவங்களோட நல்ல ஒரு சேட்டில் இருக்கலாம், இல்லை கலந்துரையாடலில் இருக்கலாம். இதெல்லாமே வந்து ஃபீல் குட் ஹார்மோன்ஸை கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அது எல்லா ஏஜ்லேயும் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற ஒரு லைக்ஸோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் திங்ஸை பற்றி பேசும்போது, ஒரு சத்சங்கில் இருக்கும்போது கூட சில நல்ல விஷயங்கள் பேசும்போது சில டைம் கூஸ் பம்ப்ஸ் மாதிரி வரும். ஸோ அந்த டைம் அந்த வந்து நான் அது கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். அந்த டைம் ஆல்சோ நம்மளோட எமோஷன் வந்து ஒரு பல பேருக்கும் ஒரே சிந்தனையில் ஒரே கைண்ட் ஆஃப் ஒரு ஃபீலை நம்ம அனுபவிக்கும் போதும் அந்த ஆக்சிடோசின் சுரக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபர்டிலிட்டிக்கு இந்த ஹார்மோன் வந்து ரொம்ப சைல்ட் பர்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹார்மோன் போது இந்த கப்பிள்ஸ்க்கு வந்து ஆக்சிடோசின் லெவல் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து சைல்ட் பர்த்தை ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ இயல்பாக எப்படியெல்லாம் வந்து ஆக்சிடோசின் சுரக்கணும் அப்படின்றதுக்கு நான் சொன்ன விளக்கங்களில் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல பாடல் கேட்கலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தை பேருக்கான விஷயங்களில் வந்து ஒரு கப்பிள்ஸ் ஈடுபடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சிடோசினோட ப்ளஸ். நல்ல வரிகள் கொண்ட பாடலாக இருக்கலாம், இல்லை நல்ல வரிகள் கொண்ட ஒரு புக்காக இருக்கலாம். அதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது நமக்கு வந்து சம்டைம்ஸ் அந்த ஒரு எமோஷ்னல் ஃபீல்ஸ் வந்து நம்ம உருவாகும். அதே மாதிரி தான் இந்த ஆல்பமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக் மெத்தட்லேயே வந்து நம்மளோட டெக்னாலஜியோட மியூசிக் கம்போசிஷன் வந்து வேறு லெவலில் வந்து அது இருக்கும். ஸோ ஈவன் ரீசெண்டாக வந்து விஜய் அவர்களின் ஏஐ வாய்ஸும் வந்து ஷார்ட்ஸாக நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ நானும் வந்து சம்டைம்ஸ் அதை நான் பார்த்தது உண்டு. ஸோ எனக்கு அந்த பாடலோ ஏதோ அந்த விஜய் வாய்ஸ்னாலே என்னன்னு தெரியல, அந்த ஏஐ வந்து அந்த ஒரு கம்போசிஷன் வந்து ரொம்ப ஈர்த்துது. ஸோ அது மாதிரி பல பேரும் அது ஈர்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். காமனாக வந்து இந்த ஆக்சிடோசின் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்போதலாமஸ் அப்படின்ற இடத்துல தான் வந்து அது உற்பத்தி ஆனாலும் அது வந்து பிட்யூட்டரி கிளாண்டில் வந்து ஸ்டோர் ஆகிறதும் அது ரிலீஸ் ஆகிறது நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் ரிலீஸ் ஆகும். இப்படின்ற ஒரு இப்போது அந்த எமோஷன்ஸ் வரும்போது அந்த பிளட் ஸ்ட்ரீமில் அந்த ஹார்மோன் நேச்சுரலாக சுரக்கக்கூடிய இந்த ஆக்சிடோசின் இயல்பாக இந்த மெத்தடில் தான் நம்மளுக்கு வந்து பிளட் ஸ்ட்ரீமோட கலக்குது அண்ட் நம்மளோட எமோஷன்ஸை ஹாப்பியாக வச்சுக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே ஆக்சிடோசின் சுரக்கக்கூடிய சில டிப்ஸை வந்து நான் இதில் வந்து ஒரு 4 to 5 minutes ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். மேலும் ஆக்சிடோசினை பற்றி நம்ம வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பேசலாம், இல்லை வேறு ஒரு நல்ல டாபிக்லேயும் நான் உங்களை பேசும் வரை நன்றி, வணக்கம்.